கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் நேரடியாக சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கு உங்கள் வீட்டில் யாராவது பிறந்த நாள் இல்லைன்னா திருமண நாளை நினைவு கூறுகிறவர்கள் இருந்தால் அப்படி ஒரு நிமிஷம் அப்படி இருக்கிற இடத்துல முழந்தாள் படிட்டு உங்கள் தலைமையில் கையை வைத்து கொள்ளுங்கள். இப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிற இந்த வார்த்தை இந்த வருஷம் முழுவதும் உங்களுக்கு பலிக்கும். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பார். உபாகமம் 1:11 அப்படியே நிறைவேற்றுவார். ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். சரி, இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் என்ன மங்கள வார்த்தை வச்சிருக்கிறார் எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 112:3. ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும், அவனுடைய நீதி என்னென்றைக்கு நிற்கும். யாருடைய வீட்டில் இருக்கன்னா, முந்தின வசனத்தை பார்த்தா செம்மையானவர்களின் வம்சம் அப்படின்னா செம்மையானவர்கள், நீதிமான்கள், எல்லாவற்றையும் பர்ஃபெக்டாக செய்கிறவர்கள், ஆண்டவருக்கு முன்பாக பர்ஃபெக்டான ஒரு வாழ்க்கை நடத்துகிற நீதிமான்களுடைய வீட்டிலே ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் தங்குமாம். இன்றைக்கி ஒருவேளை நீங்கள் வறுமையில் இருக்கலாம், இல்லைன்னாச்சுன்னா மனவேதனையில் இருக்கலாம், கடனில் இருக்கலாம், உச்சக்கட்ட பிரச்சனையில் இருக்க, கடனால் செத்துடலாமான்ற யோசனையில் இருக்கலாம், பேசாமல் ஏதாவது பண்ணிட்டு செத்துட்டா கூட பரவாயில்லைன்ற ஒரு யோசனையிலெல்லாம் காலையில் உட்காந்து நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கலாம். நைட்டெல்லாம் இன்றைக்கி இந்த கடன்காரனுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு யோசித்தே மண்டை குழம்பி தூங்க முடியாமல் கடைசியாக ஒரு வழியாக டயர்டாகி பிரெயினே டயர்டாகி ஒருவேளை கொஞ்ச நேரம் படுத்துட்டு கண்ணெல்லாம் உள்ளே போய் காலையில் எழும்பி உட்காந்து எப்படி இந்த கமிட்மெண்ட்டை கிளியர் பண்ண போகிறேன், எப்படி இந்த டியூவை அடைக்க போகிறேன், எப்படி இந்த பேமெண்ட்டு கொடுக்க போகிறேன், எப்படி இன்றைக்கி இந்த வட்டியை கொடுக்க போகிறேன் தெரியலையே, பிள்ளைக்கு கல்யாணம் வச்சுருக்கிறேன் எப்படி இதை நிறைவேற்ற போகிறேன் என்று தெரியலையே, பிள்ளைய டெலிவரிக்காக வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்கிறேன், டெலிவரி செலவு என்னாகன்னு தெரியலையே, இதை எப்படி நான் ஃபேஸ் பண்ண போகிறேன் என்றெல்லாம் சொல்லி நிறைய தேவைகளோட பிள்ளைக்கு அடுத்த செமஸ்டர் ஃபீஸ் வந்துருச்சே எப்படி கட்ட போகிறேன் எல்லாம் பண்ணிகிட்ருக்க தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கி உங்களுடைய இருதயத்தை செம்மைப்படுத்துங்கள். செம்மையானவருடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், அவனுடைய வீட்டில் ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் தங்கும். இதை நீங்கள் கிளியர் பண்ணுங்க. ஆண்டவரே, ஏதாவது என்கிட்ட தப்பு இருந்தால் என்னை மன்னிச்சு என் கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, எப்படியாவது இந்த கடங்காரன் கண்களில் தயவு கிடைக்கப்பட்டு இந்த வட்டியை வேவர் பண்ணி அசலை மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுறதுக்கு வழி வாங்கி கொடுங்க. ஆண்டவரே, இல்லைன்னா இந்த கடங்காரன் கண்களில் எனக்கு தயவு கிடைக்கட்டும். ஆண்டவரே, இல்லைன்னா இந்த கடன்களை அடைக்கிறதுக்கு எனக்கு ஏதாவது ஒரு வழி திறந்து தாங்கன்னு சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு ஆண்டவர் ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் உன் வீட்டில் இருக்கும். உன் வீட்டு வாசற்படியில் கிடக்கிற அந்த தரித்திரத்தின் ஆவிய ஆண்டவர் இன்னைக்கு வெளியேற்றுறான். ஒரு ஃப்ரெண்டு அவ்வளவு நம்பி இருந்தவன், அவ்வளவு இருந்தான், அவன் சொன்ன நேரத்தில் பணம் கொடுக்கலன்னு இவ்வளவு கேவலமாக பேசிட்டானே, என் ஃப்ரெண்டு இப்படி பேசிட்டானே, எங்கள் ஆஃபீஸில் வேலை செய்கிற பியூனுட்ட போய் கையேந்தனே, இப்போ அவன் என்ன மதிக்கலை என்றெல்லாம் சொல்லி நிற்கிற தேவனுடைய பிள்ளைகளே, தரித்திரங்களுக்காக ஆண்டவர் சிலுவையிலே தரித்திரனானார். உன்னை ஐஸ்வர்யவானாய் மாற்றுவதற்காக இன்னைக்கு ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே ஏதாவது தப்பணிந்தான் என்னை மன்னிச்சு எனக்கு ஒரு புதிய வருமானத்திற்கு வழி திறந்து தாங்க, இந்த கடனெல்லாம் அடைச்சி நிம்மதியாக நான் புதிய வருஷத்துக்குள்ளே போன ஆண்டவரை இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் அற்புதம் செய்வார். சரி, இன்றைக்கி நமக்கு ஒரு நல்ல சாட்சியோடு நம்ம ஜெபிச்சு முடிக்க போகிறோம். சகோதரி ஜோஸ்பின் ஷர்மிளா, சென்னை. நான் 2022 ஜூன் மாதத்திலிருந்து தொடர்ந்து அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் உபவாச கூடுகையில் கலந்து கொண்டு ஜெபித்து வருகிறேன். கர்த்தர் எனக்கு செய்த அற்புதங்களை சாட்சியாக எழுதுகிறேன். எனக்கு சம்பள உயர்வு கிடைக்க வேண்டும் என்று ஜெபிக்கும்படி ஜெப விண்ணப்பம் அன்பரின் பாதத்தில் கொடுத்தேன். அடுத்த மாதமே எனக்கு சேலரி இன்கிரிமெண்ட், சம்பள உயர்வு கிடைத்துவிட்டது. எனக்கு வரவேண்டிய நிலுவைத் தொகை அரியர் அமௌண்ட் கிடைத்தால் ஜெபகோபுரம் கட்டுமான பணிக்கென்று காணிக்கை கொடுப்பேன் என்று பொருத்தனை செய்து கொண்டு ஜெப விண்ணப்பம் அன்பரின் பாதத்தில் எழுதி கொடுத்தேன். கர்த்தருடைய கிருபையினால் என்னுடைய அரியர் பணங்கள் எல்லாம் எனக்கு சேர்ந்து கிடைத்தது. 3வது, என்னுடைய சகோதரி மீது சுமத்தப்பட்ட தவறான பழியிலிருந்து அவளுக்கு விடுதலை கிடைக்க வேண்டும் என்று ஜெபிக்க அன்பரின் பாதத்தில் எழுதி கொடுத்தேன். கர்த்தருடைய கிருபையினாலே என்னுடைய சகோதரிக்கு கர்த்தர் விடுதலையை அந்த வழக்கிலிருந்து கொடுத்து நீதியை நிலைநிற்க செய்தார். மேலும் சிறப்பாக அவளுடைய திருமணத்தையும் ஆண்டவர் நிறைவேற்றி கொடுக்க ஜெபித்து கொண்டேன். அந்த ஜெப விண்ணப்பமும் எனக்கு நிறைவேறி சகோதரர் ஸ்டீஃபன் அவர்கள் ஏறெடுத்த ஜெபங்களை கேட்டு கர்த்தர் உடனே பதில் கொடுத்தார்.
அதுக்கடுத்து எழுதிய என்னுடைய குடும்பத்தின் பண தேவைகளை எல்லாம் சந்தித்து இன்னைக்கு ஐஸ்வர்யத்தினால் நிறைவை காணும்படி கர்த்தர் செய்தார். இன்றைக்கி ஒரு காரியம் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவங்க ஒவ்வொரு முறையும் அன்பரின் பாதத்தில் வரும்பொழுது ஒவ்வொரு விண்ணப்பத்தை எழுதி கொடுக்குறாங்க. எல்லாம் டக்குன்னு கிளியர் ஆகுது. நீங்கள் கேட்கலாம், என்னைக்கு அன்பரின் பாதத்தில் அடுத்த கூட்டம் நடக்கும்? நானும் வந்தால் எனக்கு எப்படி நடக்குமானா நடக்கும். ஏன்னா அடிமை 3 நாட்கள் தனியாக வீட்டை விட்டு வெளியே ஒரு இடத்துல போய் ஜெபத்தோடு இருந்து 3 நாள் நானும் என் ஆண்டவர் மட்டும் இருந்து ஒரு அறையில் ஜெபித்து விட்டு வந்து தான் இந்த அன்பரின் பாதத்தில் கூட்டத்தை நான் நடத்தி கொண்டிருக்கிறேன் பல வருஷமாக. எனவே அதில் ஆண்டவர் நேரடியாக இறங்கி நின்று அற்புதங்களை செய்கிறதை பார்க்கிறேன். எவ்வளவு அற்புதங்கள்! அதாவது சொல்ல முடியாத அற்புதங்களை எல்லாம் ஆண்டவர், கிரகிக்க முடியாத அற்புதங்களை இந்த மீட்டிங்கில் செய்துட்ருக்கார். அதனால் இது டிசம்பர் மாதம். அதனால் ஒருவேளை நாளைக்கு தான் அந்த மீட்டிங் நடக்குது. ஃபர்ஸ்ட் சாட்டர்டே நடக்கும். உங்களுக்கு தெரியும், சென்னையில். நீங்கள் வெளியூரில் இருந்தால் கூட இன்றைக்கி காலையில் இந்த செய்தியை கேட்குறீங்க. நீங்கள் டிக்கெட் புக் பண்ணி நாளைக்கு காலையில், இன்றைக்கி கேட்குறீங்க செய்தி, நாளை காலையில் சனிக்கிழமை காலையில் அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் கூட்டத்துக்கு ஃபேமிலியாக வாங்க. அதுவும் இந்த மாதம் குறிப்பாக இது கிறிஸ்மஸ் மாதமாக இருக்கிறபடினால கிறிஸ்மஸ் கலை நிகழ்ச்சிகள் எல்லாம் இருக்கும். அதை தொடர்ந்து ஆஸ் யூஷுவல் அன்பரின் பாதத்தில் மீட்டிங் இருக்கும். இந்த மாதம் உங்களுக்கு இந்த கிறிஸ்து பிறப்பின் பண்டிகை நாட்களில் இதுவரைக்கும் ஜெனிப்பிக்கப்படாத அற்புதங்கள் எல்லாத்தையும் கர்த்தர் ஜெனிப்பிக்க பண்ணுவார். நிறைய அற்புதங்கள் நடக்க போகுது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் யாரெல்லாம் இதை கேட்குறீங்களோ நீங்கள் டிக்கெட் புக் பண்ணி நாளைக்கு வாங்க. இல்லை நீங்கள் லோக்கலில் சென்னையில் இருக்கிறீங்கன்னா நாங்கள் நாளைக்கு காலையில் ரித்தேட்டன் ரோட்டில், சென்னை ரித்தேட்டன் ரோட்டில் இருக்கிற பிகேஎன் ஆடிட்டோரியத்தில் காலையில் 9 மணிக்கு, எப்போ நம்ம 9:30க்கு தொடங்கும். நீங்கள் நாளைக்கு 9 மணிக்கு வந்தால் தான் உங்களுக்கு சீட் கிடைக்கும், இடம் கிடைக்கும். நாளைக்கு எல்லா கலை நிகழ்ச்சிகள் ப்ளஸ் ஆண்டவருடைய வார்த்தைகளை நீங்கள் கேட்டு ஆண்டவரை துதிக்க நீங்கள் எல்லாரும் வாங்க. கரெக்டாக 9 மணிக்கு, சரியா? இந்த மாதம் நான் விசுவாசிக்கிறேன், நீங்கள் வந்து புதிய வருஷத்துக்குள்ளே போகும்போது கர்த்தர் எனக்கு என்னென்ன செய்தார்னு பட்டியல் போட்டு சொல்கிற அளவுக்கு இந்த மாதம் அன்பரின் பாதத்தில் இருக்கும். அதனால் நீங்கள் அட்வான்ஸாக நாளைக்கு மீட்டிங்க்கு ப்ரோக்ராம் பண்ணிங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. கண்களை மூடி தெய்வ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. என் பிள்ளைகளுக்கு நீ சொன்ன இந்த மங்கள வார்த்தையின்படி ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் இவர்கள் வீட்டில் இருக்கட்டும். ஐஸ்வர்ய சமணராகிய நீர் எங்களுக்காக சிலுவிலை தரித்திரரானீர். உம்முடைய கிறிஸ்து பிறப்பின் பண்டிகையை கொண்டாடுகிற இந்த மாதத்திலே என் பிள்ளைகள் யார் யார் தரித்திரத்தில் கிடக்கிறாங்களோ, பஞ்சத்தில் கிடக்கிறாங்களோ, கடன்களில் இருக்காங்களோ அவர்களுக்காக பரலோக மதகுகளை திறந்து என் பிள்ளைகளை நீ கடன் வாங்கக்கூடாது, கொடுக்கிற ஜாதியாய் மாற்றும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-24547-999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.